மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவரோட தொகுதியில் எம் நாடு அப்படிங்கிற ஒரு டிவி அவங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. மொத்தம் 220 பூத்தில் என்னென்னலாம் தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. 220 பூத்தில் 15 தான் அவங்க எடுத்து பார்த்துருக்குறாங்க. அதில் 553 பேர் இறந்தவர்கள் அந்த பட்டியலில் இருக்கிறாங்க. 1333 பேர் இங்கேருந்து நகர்ந்து வேற இடத்துல அங்கே ஓட்டு அங்கே இருக்கு. 33 பேர் டபுள் என்ட்ரி. ஸோ ஒரு பூத்லேயே 1777, அதாவது 15 பூத்லேயே இப்படி யார் நம்மளோட டெப்டி சிஎம் அவரோட தொகுதியிலேயே இருக்குன்னா அப்போ அங்கே நிர்வாக சீர்கேடு எவ்வளோ அவமானமாக இருக்கு. இதே இது பக்கத்தில் 1000 விளக்கு எத்தனையோ நம்பர் பூத்தில் 899 கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்தவர்கள் இன்க்ளூடடாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் 34 பேர் டபுள் என்ட்ரி, 1000 பேர் இங்கிருந்து வெளியில் போடுவாங்க. ஒரு தொகுதிக்கு 1244 பேர் அவங்களோட கணக்குப்படி சொல்கிறாங்க. மொத்தம் நமக்கு 88,937 பூத் இருக்கு 2021 எலெக்ஷனுக்கே. அப்போ இப்போ கொஞ்சம் கூடி குறைஞ்சி இருக்கலாம். அப்போ நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க நம்மளோட தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் நிர்வாக திறமை. ஏன்னா அவங்க அப்படியே போய் உட்காந்துட்டு அங்கே யாரையா கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதோ கணக்கெடுத்திருப்பாங்க. கிராமத்தில் இன்னும் என்னென்னலாம் சதி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்றுங்க, ராகுல் காந்தியை நான் இது வரைக்கும் ஒரு பெருமையாக பார்த்ததே இல்லை. ஒரு சிம்பிளாக அங்கங்கே போயிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இளைஞனை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தடவை தான் அவர் உருப்படியான இந்தியாவுக்கு தேவையான ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஹரியானாவில் கூட 25 லட்சம் பேர் ஓட்டு தவறாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தந்தியில் பெரிய ஹெட்லைன்ஸ் இருக்கு. ஹரியானா கணக்கெடுத்து பாருங்க. போன 10 ஆண்டுகள் அங்கே பிஜேபி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே காங்கிரஸ் தான் ஆண்டிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸோட அரசு ஊழியர்கள் தான் அப்படியே இங்கே வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் 10 ஆண்டுகளில் அவங்க மாற்றம் கொடுத்துருக்கணும். இந்த ஒரு அரசு ஊழியர்களை மாத்திரம் நம்பி நம்ம இது கணக்கெடுக்கிறது தப்பு. கட்டாயம் இதில் இளைஞர்கள், கல்லூரி முடித்தவர்கள் அதையும் அவங்களுக்கு சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஊதியத்தை கொடுத்து வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு சீரான ஒரு நம்பர் கிடைக்கும். இன்னொன்று, நம்மளே ஆன்லைன்லேயே பதிவு பண்ணவும் வைக்கணும். அதுவும் ஒன்று அரசு முன்னெடுத்து கொண்டு வரணும். இது ரெண்டையும் செக் பண்ணுற மாதிரி உள்ள வச்சுட்டு கரெக்டான நம்பர்ஸ் இருந்தால் தான் இது மக்களாட்சி. நம்ம சென்னையில் இருக்கிற 2 தொகுதியிலேயே ஆயிரக்கணக்கான பேர் இறந்தவர்கள் இன்னும் இருக்கிறாங்கன்னா அப்போ திமுகவோட தில்லுமுள்ளு நல்லா தெரியுது. எங்கெங்கெல்லாம் நம்ம கள்ள ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்காங்க. காவாக்கா புதுசாக களத்தில் குதிச்சிருக்கிறாங்க. தனியாக வேற நிற்க போறேன்னு இருக்கிறாங்க. 70,000 பூத்துக்கு பூத் ஏஜென்ட் தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு இன்னைக்கு நேற்று வேற தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க இன்னும் எந்த இதை தத்தளிக்க போறாங்கன்னு தெரியல. அதிமுக அந்த காலத்துலேருந்து சசிகலா வழியாக உள்ள கட்டமைப்பு அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இருந்தாலும் என்னோட கருத்து, அரசு ஊழியர்கள் அவங்களோட நிர்வாக சீர்கேடு திமுக பக்காவா இது வெளிப்படையாக இருக்கு. இது முதலமைச்சர் முகத்தில் பவுடர் பூசுவாரா என்ன பூசுவாரு நமக்கு தெரியாது. இது ஒரு அவமான சின்னம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும். தவறான இறந்து போனவர்கள் கூட நம்ம அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்காத காலகட்டத்தில் 1 2 10 பண்ணா விட்டுடலாம். 1000 பேர் ஒரு 5 பூத் 10 பூத்துக்குள்ளேயே அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவுதான் வரப்போறாங்க. மொத்தம் நம்ம 6 கோடி ஓட்டர்ஸ்க்கு மேல இருக்கிறோம். ஸோ ஒரு 50 லட்சமாவது இங்கே தமிழ்நாட்டில் வருங்கிறது என்னோட யூகம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க பாருங்க. ஆனா பப்பு நம்மளோட நேருவோட கொள்ளு பேரன் சூப்பராக ஒரு வேலை பண்ணியிருக்கிறார். கையில் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷனை இது முன்னாடியே அவங்க செஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற தலைவரை நம்ம வாழ்த்தணும், வணங்கணும். இது டபுள் செக் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அதான் உங்க இதில் உங்களுக்கு BLA 2 போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒருக்க போய் எல்லாரும் செக் பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களே, கட்டாயம் நீங்கள் உங்க ஏரியாவில் இருக்கிற இதுக்கு வீடு வீடாக போய் கதவை தட்டணும். நம்ம ஏரியாவில் இருக்கும் யாராவது ஏதாவது உதவினா என்ன அணுகுங்க. நானே கூட வரேன். கதவை தட்டி ஒரு வீட்டில் உண்மையாகவே எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு சொல்லி அதை போய் சொல்லியிருக்கணும். நான் போன எலெக்ஷன் நிற்கும் போது போய் இவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்ட்டு ஹாரிங்டன் ரோடு மொதல் தெருவில் போய் சொல்லியிருக்கிறேன். ஆனால் சுத்தமாக அவங்க வயதில் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படிங்குவாங்க. அதை எழுதி கொடுத்துட்டு அதை மாற்றவே மாட்டாங்க. அதை கள்ள ஓட்டாக மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ கள்ள ஓட்டுக்கு முதல் காரணம் இறந்தவர்களுக்கு நம்ம ஓட்டுரிமை கொடுத்தது தான். இறந்தவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறது திமுகவை தான் இருக்குது. கலைஞர் கூட இன்னொரு திருவாரூரில் ஓட்டு இருக்கா என்னன்னு நம்ம டபுள் செக் பண்ணணும். ஏன்னா கலைஞருக்கும் அவங்க ஓட்டு இருக்கும்,
இன்னொன்று, கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி நமக்கு கணக்கு தெரியாது. அவங்க எல்லாம் இறந்துருந்தாலும் அவங்கவுங்களுக்கு அங்கங்கே ஓட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டபுள் செக் பண்ணணும்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்க. உண்மையாகவே பப்பு நம்மளோட ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். நாடே தலை வணங்கணும். உங்கள் ஏரியாவில் நீங்கள் உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா, டபுள் என்ட்ரி இல்லாமல் இருக்கா பார்த்துக்கோங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்க கரெக்டான ஓட்டை பதிவாக இருக்கான்னு பாருங்கள். அதோட ஒருத்தர் கூட இருந்தாலும் அது ஒரு தேச விரோதம். தவறான ஓட்டு நம்ம பேரில் இருக்குது அப்படின்னா அதை கட்டாயம் வந்து இருக்கிறவங்க கள்ள ஓட்டு போடுவாங்க. ஸோ மற்றவங்க நம்ம வீட்டு பொருளையோ நம்ம உரிமைகளையோ திருடாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய உரிமை, உங்களோட கடமை, உங்களோட தேச உணர்வு. ஓட்டர் ஐடியையும் நம்மளோட ஆதார் கார்டு மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ரேகை வந்து மற்றவங்களாருக்கு வராது. என்ன ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறம் ரேகை வந்து கொஞ்சம் தேஞ்சிருக்கும், வைக்கிறதா கொஞ்சம் கடினமாக இருக்கும். இருந்தாலும் இப்போ கண் வச்சு ஒரு இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை ஆதார் கார்டில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே ஓட்டர் ஐடிக்கும் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம இன்னும் சிறப்பாக பண்ண முடியுங்கிறது என்னோட சிந்தனை. இதை எலெக்ஷன் கமிஷன் முன்னுக்கு எடுத்து செஞ்சால் நல்லது. பாரத நாடு சிறப்பாக 10 ட்ரில்லியன் என்னங்க உலகத்திலே முதன்மை நாடாக வளர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.